அவர் வந்து இனிஷியலா ஒரு கிரே ஷேட்லயே காட்டிட்டு வருவாங்க. டக்குன்னு ஒரு ஸ்விட்ச், அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணது பட் பர்ஃபெக்டா இருந்துச்சு. மியூசிக் பர்ஃபெக்ட் சார். அந்த நல்ல ஒரு சாங்னு பார்த்தா அந்த கருப்பு சாமி சாங். அதான் அங்கேயும் சொன்னேன், சாங்ஸ்க்காகவே இன்னொரு தடவை பார்க்கலாம். பர்சனலி தனுஷ் ஆக்டிங் அது சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். ஆல்ரெடி இட்லி பிடிக்கும், ஆனா இங்க இன்னும் பிடிச்சிருந்தது. அங்க சூடா இட்லி பறக்க வச்சாங்களா, அவர் எப்பவுமே அந்த ரோல் கரெக்டா, அவருக்கு நல்லா ஆப்டா அந்த ரோல் நல்லா இருக்கு. ஆக்சுவலி அவர் கரெக்டா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு அவர் பண்ணது. ஆக்சுவலி நெகட்டிவ் ரிவ்யூனா எதுவும் சொல்ல முடியாது. நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதுவும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது சென்டிமெண்ட் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா வந்து நம்ம அப்பா எடுத்து நடத்தின அந்த இட்லி கடையை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போகணுன்றதா ஒரு ஹீரோவுடைய லட்சியமே. அதை நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு, படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து ஃபேமிலியா வந்து பாருங்க, படம் நல்லா இருக்கு. ஆமா நிறைய எமோஷன் ஆச்சு. இன்டர்மிஷன்ல எமோஷன், கிளைமேக்ஸ்ல எமோஷன் நல்லா இருக்கு. நல்லா 2 தடவை அழுதுட்டேன் பாருங்க, கண்ணால எப்படி இருக்குன்னு. நல்லாவே எல்லாமே செம்மையா இருந்துச்சு. தனுஷ் சார் வேற லெவலு. எமோஷனல். ஆமா, நானும் ஹஸ்பண்டுமே அழுதுட்டோம். சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்ல. ஆமா, செம்மையா நடிச்சிருக்காங்க 2 பேருமே. அவரு வந்து இந்த இதுல மட்டும் கொஞ்சம் வில்லனா வந்திருக்காரு, மற்றபடி வேற எதுவும் இல்ல. எல்லாமே செம்மையா இருந்துச்சு. ஓகே தான். செம்மையா நல்லா இருக்குண்ணா படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. அதான் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எமோஷனலா இருந்தது. அதான் இட்லி கடையை வந்து அவங்க அப்பா பண்ணாங்க, அதை வந்து எடுத்து இவர் நடத்துறாரு. நல்லா இருக்கு, செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஆமா ஃபியூச்சர்ல இப்பதான் அப்பாவோட எல்லாமே முடிஞ்சிடக்கூடாதுல்ல. இப்ப வர எங்கஸ்டும் அதெல்லாம் இது பண்ணல, அது ஃபாலோ பண்றது நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஓவரால் படம் அவர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இல்ல மாதிரியே வந்தாரு, லாஸ்டா நம்ம ஊருக்காரன் தான் நிரூபிச்சிட்டாரு. சூப்பரா இருக்கு படம். எல்லாமே சென்டிமெண்ட் இருக்கு, லவ் இருக்கு, எல்லாமே சேர்ந்து இருக்கு. சூப்பரா இருந்தது. நல்லா பண்ணிட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட், அப்பா தானே அவருடைய இதுதான். லாஸ்ட் மட்டும் கல்யாணமே பண்ணாத விட்டாரு அவங்கள. ஆமா சூப்பர் இருந்தது. இட்லி கடையா ரொம்ப நல்லா இருக்குங்க. அவரது ஆக்சுவலி நேச்சுரலா நல்லா பண்ணிருக்காருங்க. அந்த கேரக்டர் நல்லா ஆப்ட் ஆகுது, நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா 2-3 சென்டிமெண்டல் அவங்க அப்பாவை நினைச்சு சொல்ல எமோஷனலி கனெக்ட் ஆகி நல்லா இருக்கு. அந்த எமோஷனல் வருது நம்மளுக்கு ரியலாவே. அவர் எப்பவுமே அந்த ரோல் கரெக்டா, அவருக்கு நல்லா ஆப்டா அந்த ரோல் நல்லா இருக்கு. ஆக்சுவலி அவர் கரெக்டா பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு அவர் பண்ணது. ஆக்சுவலி அவர் எப்படி இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் ரோல்ல கொண்டு காட்டிடுறாங்க. பட் ஆனா அது நெகட்டிவ் ரோல்ல இல்ல, பாசிட்டிவ் ரோல்ல தான் இருக்கு. அவருக்கும் நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி நித்யமன் மேம் நல்லா பண்ணிருக்காங்க. 2 பேருக்காம ரியலா நல்லா இருக்கு. சரிங்களா, ஓவரால் நல்லா இருக்கு படம். படம் சூப்பரா இருக்கு, படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து ஃபேமிலியா வந்து பாருங்க, படம் நல்லா இருக்கு. ஆமா நிறைய எமோஷன் ஆச்சு. இன்டர்மிஷன்ல எமோஷன், கிளைமேக்ஸ்ல எமோஷன் நல்லா இருக்கு. நல்லா 2 தடவை அழுதுட்டேன் பாருங்க, கண்ணால எப்படி இருக்குன்னு. நல்லாவே அழுதுட்டேன். தனுஷோட டைரக்ஷன்ல பெஸ்ட் படம். தனுஷ் நல்லா டான்ஸ் ஆடி இருக்காங்க. சோ நல்ல படம், நல்லா இருக்கு. உங்களுக்கு எதுவும் கனெக்ட் ஆச்சு அப்பாவோட? ஆமா, அப்பா சென்டிமெண்ட் நிறைய கனெக்ட் ஆச்சு. எனக்கு என் தம்பிக்குமே நிறைய கனெக்ட். என் தம்பியும் அப்பா பெட்டு, ஸோ அவங்க 2 பேருக்குமே நல்லா கனெக்ட் ஆச்சு. நானும் ஃபேமிலியோட தான் வந்தேன். பார்த்திபன் சார் ரோல் பெஸ்ட் படத்துல. ஸோ நல்லா இருக்கு, அவரோட ரோலும் நல்லா இருக்கு. ஜிவி மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. ஜிவி சாரோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ், தனுஷோட டான்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு பிக் ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்களும் சிட்டில இருந்தவங்க, கிராமத்துல காட்டுறாங்க. ஆமா, இல்ல எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. நான் சென்னை பொண்ணு தான்.
பட் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் அந்த 2 மணி நேரம் படத்துல நானே உள்ள போன மாதிரி ஒரு ஃபீல். அதே மாதிரி இப்போ எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்க வீட்டுக்கு போய் எனக்கு இட்லி சாம்பார் தான் வேணும் அப்படி, அதே மாதிரி சாப்பிடணும் அப்பெல்லாம் தோணுச்சு. அதே மாதிரி கடை நம்ம ஊர்ல ஏதாச்சும் வந்தா நல்லா இருக்கும் அப்படி தோணுச்சு. சூப்பரா இருந்தது. சூப்பரா பண்ணிருந்தாங்க. இல்ல இல்ல சூப்பரா இருந்தது, அவ்வளவுதான். நல்லா இருந்தது. நிறைய பேர் அழுவாங்க, பட் ஆனா நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா அழ வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு ஆல்ரெடி இட்லி பிடிக்கும், ஆனா இங்க இன்னும் பிடிச்சிருந்தது. அங்க சூடா இட்லி பறக்க பறக்க வச்சாங்களா, அதான் இன்னும். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங் தான் சூப்பரா இருந்துச்சு. என்ஜாமின்னு ஒரு சாங் வந்ததுல, அது சூப்பரா இருந்தது. அவ்வளவுதான், எல்லாமே நல்லா இருந்தது, அவ்வளவுதான். ஆமா, படம் நல்லா இருக்கு. நல்ல மூவி, ஃபேமிலியா வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். தனுஷ் டைரக்ஷன் உண்மையிலே சூப்பர். ராஜ்கிரண் சார் நடிப்பு ரொம்பவே சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. ரொம்ப எமோஷனலாலாம் இல்ல, படம் பார்க்கலாம், நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களோட வந்து பாருங்க எல்லாருமே. எப்படி சொல்றதுன்னா வந்து அப்ராட்ல போய் நல்லா வேலை பார்க்குறாரு. அப்பாவுடைய இது புரிஞ்சுக்கிட்டு வந்து ஊர்லயே வந்து இட்லி கடை வைக்கிறாரு, அவ்வளவுதான். அப்பாவோட கடையை வந்து திரும்பவும் அவர் எடுத்து நடத்துறாரு, அவ்வளவுதான். ஆனா நல்லா ஃபீல் கிடைச்சது. சொல்ல போனா ஒரு இட்லி கடையை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு ஹீரோ. ரொம்ப ஓவர் சென்டிமெண்ட்லாம் இல்லைங்க, பார்க்கலாம். அதான் கதைக்கு தேவையான ஒரு இது போகுது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நல்ல இதுதான். தனுஷ் வந்து டைரக்டராவும் நல்லா பண்ணிருக்காரு அண்ட் ஆக்டராவும் நல்லா பண்ணிருக்காரு. இது வந்து இன்னொரு கம்பேக் என்ன கேட்டா தனுஷ்க்கு வந்து. நெகட்டிவ் ரிவ்யூனா எதுவும் சொல்ல முடியாது. நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதாவது சென்டிமெண்ட் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா வந்து நம்ம அப்பா எடுத்து நடத்தின அந்த இட்லி கடையை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போகணுன்றதா ஒரு ஹீரோடைய லட்சியமே. அதை நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் பண்ணியிருக்காங்க. தனுஷ் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, நித்யா மேனன் மேம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ராஜ்கிரண் சாரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. பார்த்திபன் சார் போர்ஷன் எப்படின்னா வந்து அவரும் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோலா அவருடைய ரோலை பண்ணியிருக்காரு. நல்லா நல்ல ஃபீல் குட் ஃபில்ம். அப்பாவோட ஞாபகம் எதுவும் கனெக்ட் ஆச்சா படம் பார்த்துட்டு? இல்ல ஐ மீன் நாட் ஃபார் மீ பர்சனலி இல்ல, மற்றபடி இட் வாஸ் a good film. யார் வேணாலும் பார்க்கலாம், எனி ஏஜ் குரூப். அவர் டைரக்ஷன் சூப்பரா இருந்தது, சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவங்க பேர் நித்யா மேனன். அது திருச்சிற்றம்பலம் கம்ப்ளீட்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா இல்ல செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் அது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டேக் ஆஃப் கொஞ்சம் டைம். எங்களுக்கு we enjoyed the film. Complaints இல்ல. Perfect casting. ஜிவியோட மியூசிக் எப்படி? Perfect. Song அதான் அங்கேயும் சொன்னேன், சாங்ஸ்க்காகவே இன்னொரு தடவை பார்க்கணும். பர்சனலி தனுஷ் ஆக்டிங் அது சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். ஸோ அந்த கரெக்டா எங்க டேக் ஆஃப் எடுக்கணுமோ அந்த ஒரு சீன் இருந்துச்சு, அவங்க கடையை ஸ்பாயில் பண்ண வரப்போ. ஸோ அந்த சீன் எல்லாருக்குமே எங்க எல்லாருக்குமே பர்சனலி என்ஜாய். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருந்தது. பட் ஓவரால் நல்ல மூவி தான். அப்பா கண்டிப்பா நிறைய இடத்துல கண்டிப்பா அழ வரும், அதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸ்லயே நல்லா கொஞ்சம் ஆசை மூட்டிட்டாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல. நல்ல படம், எல்லாரும் நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலி அது அந்த பேர் வந்து ஒரு குவெஸ்டின் பண்ணவே தோணல. நம்ம ஆல்ரெடி பார்த்த பேர் பார்க்க பர்ஃபெக்டா இருந்தது. அந்த கருப்பு சாமி சாங் தான் சார் எல்லாருக்குமே. அது ஸ்லோவா போன போதும் சரி, அந்த ஃபாஸ்ட் பீட்ல இருந்தப்பவும் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து இனிஷியலா ஒரு கிரே ஷேட்லயே காட்டிட்டு வருவாங்க, டக்குன்னு ஒரு ஸ்விட்ச், அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணது, பட் பர்ஃபெக்டா இருந்துச்சு. மியூசிக் பர்ஃபெக்ட் சார். அந்த
நல்ல ஒரு சாங்னு பார்த்தா அந்த கருப்புசாமி சாங் அவர் போஷன் பார்த்தா அப்படிங்களா? ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அது காஸ்டிங் கண்டிப்பா சொல்லணும். எல்லாருக்குமே ஒரே இடத்துல கூட அது மிஸ்ஸே ஆகல. ஸ்பாயில்ட்டா இருக்கணும்னு அருண் விஜய் எல்லாருமே கரெக்டா வச்சிருந்தாங்க. இட்லி அப்படின்றது முன்மொழிட்டாரு. இப்போ இட்லி மேல எதுவும் லவ் ஃபீல் ஆயிடுச்சா? இட்லி மேல நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஆசை தான் இப்பயும் இருக்கு. கண்டிப்பா பார்க்கும்போது அந்த இலையில தண்ணி தொளிச்சு மணக்க சாம்பாரோட காமிச்சிருப்பாரு. கண்டிப்பா சார் ஆசையா தான் இருந்தது. நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல கதை, ஃபேமிலியோடைய கதை. எங்க எமோஷனல் ஆச்சு? அழுது நிறைய சீன்ல வந்து ஃபேமிலியோட அழுதுட்டு அப்பாவோட ஞாபகம் கண்டிப்பா நிச்சயமா இந்த படம் பார்த்தா கண்டிப்பா வரும். பாட்டு நல்லா இருக்கு சார். சார் நல்லா நடிச்சிருக்காங்க. ராஜ்குமார் சார் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. அப்பா கேரக்டரு பரவாயில்ல. உங்களுக்கு எப்படி நடிச்சு படம்? அப்பா ஞாபகம், ரொம்ப அப்பா ஞாபகத்தை கொண்டு வருது. சென்டிமெண்ட்ஸ். இன்னைக்கு பசங்க யாரும் அப்படி இல்லை. நம்ம பசங்க அப்படி இல்லை, நம்மளே அப்படி இல்லை. நிறைய சீன்ஸில் வந்து அப்பாவை நினைவுபடுத்துகிற மாதிரி. நல்லாவே ஞாபகம் வருது. எனக்கு ஞாபகம் வந்து முருகன் இட்லி கடை. அவர் இந்த இப்போ இருக்கு. அவர் மதுரையில் முதல் சின்னதாக கடை வச்சார் ரயில்வே ஸ்டேஷனில். அப்புறம் செகண்ட் பிளாட்ஃபார்மில் ஃபுல் கடையை போட்டார். அப்புறம் மதுரையில் 4 பிரான்ச் போட்டார். இப்போ சென்னை தமிழ்நாடு கூட போட்டார். அந்த மாதிரி நல்லா